புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் இப்பொழுது ஒரு ஒற்றுமை நிலைப்பாடு, பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு பெருகி வரும் நிலையில், தாயகத்திலும் குறிப்பாக அநேகமான மாவட்டங்களில் தமிழ் பொது வேட்பாளர் என்கிற விடயத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலை மேலோங்கி வருகிறது. தமிழரசு கட்சி ரீதியான முடிவு பின்தள்ளப்படுவதில் திரு சுமந்திரன் அவர்கள் தான் பங்கெடுக்கிறார் என்பது தாயக புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு பல சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ கண்டிப்பாக வாக்களிக்க செல்ல வேணும். அதை புலம்பெயர்ந்த மக்களும் தாயகத்தில் இருக்கிற மக்களும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாக்களிக்க போகின்ற அன்றைய நேரம் நீங்கள் சங்கு சின்னத்துக்கு நேரே வாக்களியுங்கள். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது SCS தமிழ் தொலைக்காட்சி. SCS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களத்தில் இன்றும் எங்களோட வழமை போலவே பல வருடங்களாக இணைந்திருக்கின்ற திரு சபா கோதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். இவர் யாழ் மாவட்ட டெலோவின் அமைப்பாளராகவும் வரலாற்று சிறப்பு ஆசிரியராகவும் அது மட்டுமில்லாமல் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராக இருந்து இப்பொழுது பல பொது சேவைகளையும் செய்து கொண்டு வருகின்ற சபா கோதாஸ் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சபா கோதாஸ் அவர்கள். வணக்கம். வழமை போலவே நாங்கள் அரசியல் நிலைப்பாடு வண்ணம் அங்கே இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு, ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்திருக்கிற இந்த காலகட்ட பரப்பில் பிரதான வேட்பாளர்களினுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்ட பரப்பில் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் டோவல் அவர்கள் இங்கு ஸ்ரீலங்காவிற்கு குறிப்பாக கொழும்புக்கு வருகை தந்து பல்வேறு தரப்புகளையும் சந்தித்திருக்கின்றார். அதே நேரம் நேற்றைய தினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய போராட்டம் தமிழர் தாயக பரப்பில் அநேகமாக எல்லா மாவட்டங்களிலும் நடைபெற்றது. அந்த போராட்டம் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் போலீசாரின் வன்முறைகள் அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் வன்மையான கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் தமிழர் தரப்பு பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட இருக்கிற காலகட்ட பரப்பில் அதில் பொது சன வாக்கெடுப்பு என்கிற விடயம் உள்ளீர்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் ஒரு முரண்பாடுகளும் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரம் தமிழர் தாயக பகுதியில் பல்வேறுபட்ட கருத்தாடல்கள் இருந்து கொண்டிருக்கிற போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய திருகோணமலை மாவட்ட கிளையும் கிளிநொச்சி மாவட்ட கிளையும் தமிழ் பொது வேட்பாளருக்கு பூரண ஆதரவு வழங்குவதாக தீர்மானங்களை எடுத்து அறிவித்திருக்கிறார். சென்ற பதிவிலே நாங்கள் பார்த்திருந்த விடயம் திரு சுமந்திரன் அவர்களின் கையாடலின் தான் தமிழரசு கட்சி இருக்கின்றது என்பதை நாங்கள் பேசியிருந்தோம். அதற்கு உண்மை வகுக்கும் முறையாக இந்த அமைப்புகள், அதாவது தமிழரசு கட்சியோடு இருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் கூடி பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இந்த நிலையில் சுமந்திரன் என்ன செய்ய போகின்றார்? இனியிலேயே பலர் கூடி அதுதான் சரியான வழி என்று கூறுகின்ற போது இவரால் என்ன செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கப்படும். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகள் மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய விமர்சனங்களை உட்படுத்தி இருந்தாலும், ஆனால் கட்சி என்ற வகையில் அவர்களுடைய முழுமையான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் கட்சியினுடைய முழுமையான அறிவிப்பை எதிர்பார்க்காமல் மாவட்ட கிளைகள் இப்படியான முடிவுக்கு வந்திருப்பது நான் நினைக்கிறேன் கட்சியில் பெரும்பாலான தரப்புகள் ஒரு கட்சியாக முடிவெடுப்பதற்கு நீங்கள் குறிப்பிட்டது போல சுமந்திரன் போன்ற ஒரு சில தரப்புகள் தான் அதற்கு முரண்பாடாக இருக்கிறார்களா என்ற சந்தேகங்கள் இப்பொழுது வலுப்படைந்திருக்கிறது. அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தமிழ் மக்களினுடைய ஒற்றுமை நிலைப்பாட்டில் இருந்து, குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தில் இருந்து வேறொரு நிகழ்ச்சி நிரலில் இருக்கிறார் என்பதை இப்படியான விடயங்கள் மக்கள் மத்தியில் உறுதி செய்திருப்பதையும்
அதே நேரம் புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் இப்பொழுது ஒரு ஒற்றுமை நிலைப்பாடு, தமிழ் தேசிய பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு பெருகி வரும் நிலையில், தாயகத்திலும் குறிப்பாக அநேகமான மாவட்டங்களில் தமிழ் பொது வேட்பாளர் என்கிற விடயத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலை மேலோங்கி வருகிற சூழலில், தமிழரசு கட்சியினுடைய கட்சி ரீதியான முடிவு பின்தள்ளப்படுவதில் அதில் திரு சுமந்திரன் அவர்கள் தான் பங்கெடுக்கிறார் என்பது தாயக புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு பல சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது. இன்னொரு பக்கமாக பார்க்கக்கூடியதா இருக்கின்றது, இந்திய அரச வந்தவரின் அந்த விடயத்தை குறித்து சுமந்திரன் அவரோட பேச இருக்கின்ற போது கூட அவர் அதாவது இந்த பொது வேட்பாளர்கள் என்ற விடயத்தை தவிர்க்குமாறு கூறியதான ஒரு கருத்தை சுமந்திரன் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அது பற்றி அங்கே பண்ணவிருக்கின்றது என்ன சூழ்நிலைகள்? அதை அதாவது இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் இந்த தமிழர் தரப்பு பிரதிநிதிகளையும் மலையக மற்றும் ஏனைய சிங்கள பிரதான வேட்பாளர்கள் தரப்பு பிரதிநிதிகளையும் சந்தித்திருக்கிறார். ஆனால் தமிழர் தரப்பை சந்திக்கிற போது குறிப்பாக அவர் இந்த பொது வேட்பாளர் விடயத்தையும் தேர்தல் பகிஷ்கரிப்பு என்கிற விடயத்தையும் விட்டுவிட வேண்டும் என்றும், அதே நேரம் வெல்லக்கூடிய வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கின்றார். இதற்கு முன்பாக இந்த பொது வேட்பாளர் விடயம் கையில் எடுக்கப்படுகிற போது பலராலும் சொல்லப்பட்டது, இது இந்தியா தான் இதன் பின்னணியில் இருக்கிறது, இந்தியா தான் முழுமையான காரணம், அதனுடைய ஏவலின் அடிப்படையில் தான் இங்கு தமிழ் கட்சிகள் செய்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த பொது வழியில் இருக்கின்றவர்கள் குற்றச்சாட்டுகளை வைத்தார். ஆனால் இன்று அது உறுதியாகி இருக்கிறது. அந்த பொது வேட்பாளர் பின்னணியில் இந்தியா போன்ற நாடுகள் இல்லை, அது தமிழர் தரப்பு ஒற்றுமையின் அடிப்படையில் எடுத்த ஒரு நிலைப்பாடு என்பது இப்போ எல்லோருக்கும் புரிந்திருக்கு. ஆனால் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் இந்த விடயத்துடன் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கிறது. போலீஸ் அதிகாரம் சாத்தியமில்லை, ஏனைய அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் வெல்லக்கூடிய வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற வகையில் அவர் குறிப்பிட்டதாக ஊடகங்களில் வந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு வேதனையான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு காலமும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருப்பதன் பின்னணியில் இருப்பது இந்த 13வது திருத்தம் ஒன்றுதான். இந்த பிரச்சனை கூர்மையடைந்து செல்வதற்கும் சிங்கள இனவாதிகள் இனவாதத்தை தொடர்ந்து கக்கி கொண்டிருப்பதற்கும் காரணமாக இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது, இருக்க போகிறது. ஆகவே இப்படியான சூழ்நிலையில் போலீஸ் அதிகாரம் இல்லாமல் ஏனைய அதிகாரங்களை வெற்றி பெறும் வேட்பாளரிடம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுவது உண்மையிலேயே தொடர்ச்சியாக இந்தியா தான் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை கொடுக்கும் அல்லது தீர்வை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்த அத்தனை பேருக்கும் ஒரு பாரிய ஏமாற்றம் ஒன்று கிடைத்திருக்கு. இங்கு மக்களால் பேசப்படுகிறது என்னவென்றால், இது இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு ராஜதந்திரம் ஒரு இக்கட்டுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறதா, அதாவது இலங்கையுடனான வெளியுறவு ராஜதந்திரம் ஒரு இக்கட்டுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறதா. ஏனென்று சொன்னால், வெறுமனை பாதிக்கப்பட்ட தரப்பை நோக்கி கட்டளையிடுகிற ஒரு விவகாரமாகத்தான் கடந்த காலங்களில் நீங்கள் ஒற்றுமையாக இல்லை, ஒற்றுமையாக வந்தால் 13 எங்களால் முழுமையாக அமுல்படுத்தி தருவோம் என்று சொல்லப்பட்ட இதே தரப்புகள் தான் இன்று திரும்பவும் வந்து போலீஸ் அதிகாரம் தர முடியாது, நீங்கள் அதை செய்ய வேண்டாம், வெற்றி பெறுகிற வேட்பாளரை ஆதரியுங்கள் என்று சொல்வதெல்லாம் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பாரிய விரக்தியை மாத்திரமல்ல, ஒரு பாரிய மனச்சோர்வையும் ஒன்று உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இது எங்களை பொறுத்தவரையில் ஒரு வேதனையான விடயம்தான். உண்மையிலே இந்த யுத்தம் கோரமாக நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்ட பரப்பில் யுத்தத்தை முள்ளிவாய்க்கால் வரையில் கொன்று, அதாவது அவ்வளவு மக்கள் அழிக்கப்படும் வரையில் இந்தியா பக்கபலமாக இருந்தது என்பது பல்வேறுபட்ட உரையாடல்களில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற போது அந்த யுத்த மௌனி போக்கு, யுத்தம் முடிவுறுத்துவதற்காக அவர்கள் சொன்னது, யுத்தம் முடிந்த பிறகு 13++ அடிப்படையில் தமிழ் மக்களினுடைய நியாயமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவோம். இதை அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூட ஒத்துக்கொண்டார். ஆனால் இன்று அந்த சம்பவம் நடந்து 15 ஆண்டுகளை கடந்து கொண்டு, ஆனால் இந்திய அரசாங்கத்தால் அது தொடர்பான ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை, அதற்கான தீர்வுகளும் எட்டப்படவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இது தமிழ் மக்களை பொறுத்தவரையில்
பாரிய ஏமாற்றத்துடன் மன சஞ்சலத்துக்கும் மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். மக்களினுடைய நியாயமான அபிலாசைகளை பாரத தேசம் இன்னும் கண்டுகொள்ளவில்லையா, அல்லது இன்னும் எங்களை தொடர்ந்து இந்த அரசியல் தேவைக்கான ஒரு பகடக்காய்களாக பயன்படுத்த போகிறார்களா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் வலுவடைந்திருக்கிறது. உண்மையிலேயே இது அவரவர்கள் தங்களுடைய நாட்டுக்கான தேவை கருதிய ஒரு நிலைப்பாடாகத்தான் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் பல அரசியல் ஆய்வுகளத்தில் கலந்து உரையாடி இருக்கின்றோம். அந்த வகையிலே இதுவும் கூட இப்பொழுது அங்கே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அரசுக்கு சார்பாகவே இந்த இந்திய அரசாங்கத்தின் சகல பணிகளும் இருக்கின்றது என்பது நாங்கள் முழுமையாக கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே இப்பொழுது இந்தியாவில் தமிழ்நாட்டில் அப்படி என்றா போலீஸ் அதிகாரம் இல்லாமலுக்கு அவர்கள் அந்த ஆட்சியை செய்து பார்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம். இங்கே எனக்கு ஒரு சட்டம் அடுத்தவருக்கு ஒரு சட்டம் என்பதை கூறுகின்றதாக ஆண்டளவாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழருக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த இந்தியாவின் அன்றைய ஆட்சியாளர்களும் இன்றைய ஆட்சியாளர்களுக்குமான மாற்றங்கள் என்பது மிக கொடிய சிந்தனையாக இருக்கின்றது. இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் அநேகமாக உலக ரீதியாக ஒரு விடயம் இந்தியா பற்றிய அவதானிப்புகளில் எல்லோருக்கும் தெரியும். தென்னாசிய பிராந்தியத்தில் இந்தியாவை சூழ உள்ள நாடுகளின் அரசியல் குழப்பங்கள், அந்த நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் எல்லாம் இந்தியாவிற்கு ஓரளவுக்கு ஏனும் சாதகம் இல்லாமல் எதிரும் புதிருமான நிலைமைகளில் தான் அந்த நாடுகளினுடைய அரசியல் அமைப்புகளும் அரசியல் குழப்பங்களும் உருவாகி இருக்கின்றன. அப்படி அவ்வாறான அந்த குழப்பங்கள் இலங்கையிலும் மேலோங்கி இருக்கிறது. ஆகவே இலங்கையிலும் அந்த மேலோங்கல் இருப்பதன் காரணமாகத்தான் கடந்த காலங்களில் இலங்கையின் ஜனாதிபதி பதவிகளில் இருத்தப்படுபவர்கள் குறிப்பாக மேற்குலகம் மற்றும் இந்திய தரப்புகளினால் தான் பெரும்பாலும் தீர்மானிக்கப்பட்டவர்கள். ஆனால் இம்முறை ஒரு பாரிய குழப்பம் ஒன்று இங்கு இருக்கிறது ஸ்ரீலங்காவிற்குள். அதாவது தென்னிலங்கையின் 3 பிரதான வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் முனை போட்டிகள் தான் இருக்கும். ஆனால் இம்முறை மும்முனை போட்டி பெரிய அளவில் உருவாகி இருக்கிறது. அதே நேரம் 4வது நபராக நாமல் ராஜபக்சவும் இறங்கி இருக்கிறார். தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தென்னிலங்கை வாக்குகள் தான் வெற்றி வேட்பாளரை தீர்மானிக்கும் வாக்குகள். ஆனால் தென்னிலங்கையில் இந்த வாக்குகள் 3ஆக உடைபடைகிற போது எந்த ஒரு வேட்பாளராலும் 50% பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் அங்கு உருவாகும். ஆகவே அந்த 50% தடுக்கின்ற ஒரு தரப்பாக இன்று மேலோங்கி கொண்டிருப்பது வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம். உண்மையில் டயஸ்போராவில் இருக்கிற அத்தனை பேரும் இன்று இன்னும் ஒற்றுமைப்பட்டு தமிழர் தாயகத்தில் இருப்பவர்களை வலுப்படுத்தி இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு பெருமளவு வாக்குகளை கொடுக்கிற போது தென்னிலங்கையில் 50% வாக்குகளை எந்த ஒரு வேட்பாளரும் எட்ட முடியாத ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க முடியும். அவ்வாறு உருவாக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு குழப்பகரமான நிலைமை தென்னிலங்கையில் உருவாகும். அது மாத்திரமல்ல, தமிழர் தரப்பை ஒன்றிணைத்துத்தான் எதிர்காலத்தில் ஒரு ஜனாதிபதி நிர்ணயிக்க முடியும் என்ற வகையிலும் அதற்கான பேரப்பலங்களையும் நாங்கள் இன்னும் வலுப்படுத்த முடியும். ஆகவே இந்த புலனாய்வு அடிப்படையில் அளிக்கப்படுகிற வாக்குகள் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு எதிராக அளிக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் இருக்கிற ஒருவர் அரியணைக்கு வர முடியாது என்று தெரிந்து அதனை அவதானித்துத்தான் இன்று இந்த பூகோள நாடுகள் சார்ந்த சக்திகள் தமிழர் தரப்பை எதிர்வலமாக திசை திருப்ப முயற்சிக்கின்றன. ஆகவே இந்த முயற்சி என்பது ஏற்கனவே எங்கள் தரப்புக்கு தெரியும் எப்படியான முயற்சிகள் இடம்பெறும் நடக்கும் என்று நாங்களும் இந்த STS தொலைக்காட்சியில் பல உரையாடல்கள் அது தொடர்பாக கருத்திருக்கிறோம். ஆகவே தமிழர் தரப்பு எடுத்திருக்கிற நியாயபூர்வமான ஜனநாயக அபிலாசைகளை தங்களுடைய குறியீடாக காட்டக்கூடிய வகையிலான இந்த செயற்பாடு நான் நினைக்கிறேன் பல்வேறு நாடுகளினுடைய ராஜதந்திர தரப்புகளினாலும் அதை எதிர்மறையாக பார்த்தாலும் அல்லது தங்களுக்கு சாதகமாக இது அமையவில்லை, இதை தமிழர் தரப்பு மாற்ற வேண்டும் என்று சிந்தித்தாலும் தமிழர் தரப்பு இதில் உறுதியாக இருந்து இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு தங்களுடைய முழுமையான வாக்குகளை அளிப்பதன் மூலம் எப்படி ஒரு அரகல போராட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச துரத்தப்பட்டாரோ அதே போல இந்த தென்னிலங்கையில் பிரதான வேட்பாளர்கள் அளிக்கப்படுகிற வாக்குகளில் 50% வெல்ல முடியாத ஒரு இக்கட்டுகள் நாங்கள் தள்ள முடியும். இதை தமிழர் தரப்பு ஒன்றிணைந்து செய்ய வேண்டும். இதுதான் காலத்தின் கட்டாயம்.
மக்கள் இணைய வேண்டும். மக்கள் இணையும் போதுதான் இதற்கான ஒரு முடிவு வரும் அல்லது இதற்கான ஒரு முடிவு வரும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் பல முயற்சிகளை செய்த தமிழர்கள் இன்று இப்படியும் ஒரு முயற்சியை செய்து பார்க்கலாம் என்ற ஒரு நோக்கிலே பல அமைப்புகள் இணைந்து செயற்படுகின்ற இந்த செயற்பாடு சிறப்பு. அந்த சிறப்புக்கு எல்லோரும் கை கொடுத்து நிற்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இப்படி நாங்கள் பார்க்கின்ற போது உதாரணமாக மீண்டும் மீண்டும் தமிழர்களை அடக்குமுறையாக, தமிழர்களை மட்டுமல்ல சிங்களவரையிலும் அடக்குமுறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போலீசார் அடாவடித்தனங்கள் திருகோணமலையில் அரங்கேறி இருக்கின்ற பொழுது இந்த தேர்தலுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான இந்த காலப்பகுதியிலே அங்கே அன்னளவாக பல நாடுகளிலிருந்து வந்து இருக்கின்றார்கள். ஐநாவிலிருந்து எல்லாம் வந்திருக்கின்றார்கள் இதை கண்காணிப்பதற்கென்று பல பேர் வந்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலும் கூட இந்த போலீசார் நடவடிக்கைகள் எப்படி செல்லும்போது என்பது உலக நாடுகளில் இது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் ஒரு பதிவாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிடுவது போன்ற அப்படியான சில பலவீனமான விமர்சனங்கள் அல்லது பலவீனமான பார்வைகள் இலங்கை அரசாங்கத்தை நோக்கி இருக்கிறது வரும் என்பதற்கு அப்பால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய போராட்டங்கள் எதிர்காலத்தில் வலுப்பெறக்கூடாது அல்லது அந்த கூட்டங்களுக்கு அந்த போராட்டங்களுக்கு வருபவர்களின் எண்ணிக்கையை மன உளைச்சல் ரீதியாக விரட்டி அடிக்க வேண்டும் என்ற வகையில் தான் இவ்வாறான இந்த போலீஸ் வன்முறைகள் வந்து கட்டவிழ்த்து விடப்படும். இது நாங்கள் பல தடவைகள் இது தொடர்பாக கதைத்திருக்கிறோம், ஆராய்ந்திருக்கிறோம். ஆனால் இது தொடர்கிற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. காரணம், நான் குறிப்பிட்ட அந்த போராட்டங்களினுடைய வலு மேலோங்க விடாமல் தடுப்பதுதான் அவருடைய பிரதான நோக்கம். ஏனென்றால் இன்றைக்கு 15 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடுகிற ஒரு தரப்பாக தமிழர் தாயகத்தில் இருக்கிற ஒரு தரப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அந்த போராட்டம் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த போராட்டம் நாங்கள் சாதாரணமாக இந்த போராட்டத்தை கணிக்க முடியாது, பார்க்க முடியாது. இது ஒரு இனத்தினுடைய மிக முக்கியமான நீதியின் கதவுகளை திருப்பக்கூடிய ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிற அத்தனை உறவுகளும் சாதாரண உறவுகள் அல்ல. தங்களுடைய உறவுகளை பறிகொடுத்த உறவுகள், குறிப்பாக கணவனை, பிள்ளையை, மனைவியை, அதைவிட சகோதரனை, சகோதரியை, இப்படியான பல உறவு முறை நபர்களை அவர்கள் இழந்திருக்கிறார். அதாவது தங்களுடைய கண் முன்னாலேயே இராணுவத்தால் பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு அயலில் இருக்கிற இராணுவ முகாமில் அழுகுரல் கேட்கும் வரை அடிக்கப்பட்டவர்கள் பிறகு எங்கு சென்றார்கள், எங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று தெரியாமல், அதைவிட இறுதி போரில் வட்டுவாகலில், ஓமந்தையில், கேம்புகளுக்குள், முகாங்களுக்குள் அழைத்து செல்லப்பட்டவர்கள். தொடர்ந்து அந்த போராட்டத்தின் மூலமாகத்தான் மக்கள் அந்த விடயத்தை வெளிக்கொண்டு வருகிறார்கள். ஆகவே இது இலங்கை அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டு, உண்மையிலே இலங்கை அரசாங்கத்திடம் அவர்கள் கேட்பது பொறுப்பு கூட. அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கு அமெரிக்காவினுடைய தூதர், இலங்கைக்கான தூதர் கூட அதைத்தான் சொல்லி இருக்கிறார். அந்த மக்களுக்கு பொறுப்பு கூறல் என்ன நடந்தது என்ற விடயத்தை அந்த மக்கள் அறிய முனைவது அது அவர்களுடைய உரிமை. அது கட்டாயம் அவர்கள் அறிய வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இப்படித்தான் இந்த விடயங்களை மக்கள் அறிய வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற பொறுப்பு கூறலை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த பொறுப்பு கூறலுக்கு பின்னால் பல தலைகள், பல நபர்கள் சிங்கள இந்த இராணுவ தரப்பிலும் ஆட்சியாளர் தரப்பிலும் சிக்குண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தான் அவர்கள் அதற்கு பணங்களை கொடுத்து, இறப்பு சான்றிதழ்களை கொடுத்து அந்த விடயங்களை முடிவுறுத்துவதற்கு அவர் பல்வேறு விடயங்களில் சிந்திக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு உள்ளக பொறிமுறை ரீதியாக ஒரு குழுவை, ஆணைக்குழுவை போட்டு அந்த விடயங்களை கையாள்வதாக காலத்துக்கு காலம் ஏமாற்றுகிறது. ஆகவே இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய நெருக்கடி இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை தமிழர் தரப்பாகிய நாங்களும் அந்த போராடுகிற தரப்புக்கு வரிச்சேர்ப்பவர்களாக, அந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பேசுபவர்களாக நாங்களும் இருக்க வேண்டும். புலம்பெயர்ந்த தேசத்தில் இருப்பவர்களும் இந்த விடயத்தை தொடர்ச்சியாக அந்தந்த நாடுகளின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும், அநேகமாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற பல உறவுகளினுடைய உறவினர்கள் கூட இதில் இருக்கலாம், காணாமலாக்கப்பட்ட உறவினர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் தனித்தனியாக தங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஜெனீவா மனித உரிமை பேரவையில் போய் ஒவ்வொரு முறைப்பாடுகளை செய்யலாம். செய்கிற போது, நிறைய முறைப்பாடுகள் வருகிற போது, இந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரம் இன்னும்
பெரிதாக தனியான ஒரு விசாரணை கூட சர்வதேச ரீதியாக நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆகவே இந்த விடயத்தை தமிழர் தரப்பாகிய நாங்கள் தான் இந்த தாயகத்தில் பல வறுமையின் துன்பங்களுக்கு மத்தியில் போராடுகிற அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு வலி சேர்க்க வேண்டும். புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும், தமிழ் ஊடகங்களும், அத்தனை சமூக செயற்பாட்டாளர்களும் நான் மேலவே குறிப்பிட்டது போல வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்களும் இந்த முறைப்பாடுகளை நீங்கள் எதிர்வரும் காலத்தில் தொடர்ச்சியாக, நான் நினைக்கிறேன் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் ஒரு 10,000, 20,000, 30,000 என்று சொல்லி முறைப்பாடுகள் செல்கிற போது அது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக ஒரு தனியான ஒரு சர்வதேச விசாரணைக்கு அது உட்படுத்தப்படும். அந்த நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் சர்வதேச விசாரணை என்று கூறிக்கொண்டிருப்பது மாத்திரமல்ல, செயற்பாட்டு ரீதியாக இந்த விடயத்தை எடுக்க வேண்டும். நான் பல பேரை, இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்திருக்கிறேன். முள்ளிவாய்க்கால் ஓமந்தை பகுதியில் எங்களுடன் வந்தவர்கள் பலர் இன்று காணாமல் இருக்கிறார்கள். அவர்களை கூட அந்த உறவுகள் தேடி எழவதை நான் அறிந்திருக்கிறேன். அவை அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், இந்த விடயம் உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்து பார்க்கிற போது யாராலும் ஜீரணிக்க முடியாது. அப்படியான ஒரு விடயம். இதை எல்லோரும் கரிசனை கொள்ள வேண்டும். தாயகத்தில் அப்படி போராடுகிற நான் நினைக்கிறேன் 50% மக்கள் வறுமை கோட்டுக்குள் தான் இருக்கிறார். ஒரு நேர சாப்பாட்டு கூட கஷ்டப்படுகிற உறவுகள், அந்த உறவுகளை தேடி இன்று அலைந்து திரிந்த பெற்றோர்கள் நான் நினைக்கிறேன் 85க்கு அதிகமான பெற்றோர் இறந்து விட்டார். ஆகவே இந்த தொடர்ச்சியான இந்த நிலைமைக்கு ஒரு மாற்றத்தை நாங்களும் சேர்ந்து ஏற்படுத்த வேண்டும். இதில் தாயகத்தில் இருக்கிற உறவுகளையும் புலம்பெயர்ந்த தேச உறவுகளையும் இந்த இடத்தில் நான் வினயமாக கேட்கிறேன். அந்த பயந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய போராட்டத்தை வலிப்படுத்தி அவர்களுக்கான ஒரு நியாயமான பொறுப்பு கூறலை இலங்கை அரசாங்கத்திடம் இன்று பெற்றுக் கொடுப்பதற்கும், அதன் மூலமாக ஒரு நீதியை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் வலி சேர்க்க வேண்டும். நீங்கள் கூறுவது போலவே நாங்களும் அறிந்த அளவில் அதற்கான நாட்டை இங்குள்ள தமிழர்கள் செய்து வருகின்றார்கள். தமிழர்கள் என்பது உண்மையான விடயம். பல நாடுகளில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய உறவுகளை பற்றிய தகவலை இனிவாக அனுப்பியிருக்கின்றார்கள். அது எல்லாம் சேர்த்துத்தான் ஒரு சிறப்பு வலுவாக இப்பொழுது பல நாடுகளில் இருந்து இவர்களுக்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கும் அடிப்படை காரணம் என்பது உண்மையான விடயம். இந்த விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் குறுகிய நாட்களே இருக்கின்றது. அன்னளவாக 23 நாட்கள் இருக்கின்றது நினைக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தல். இதுவரையில் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டில் பல இடங்களில் அவர் சென்று இதற்கான பரப்புரையை அவரோடு இணைந்து பலர் சென்று பரப்புரை செய்து வருகின்றார்கள். இந்த பரப்புரையின் மூலம் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வளவு தூரம் முன்னேற்றம் கண்டிருக்கின்றது பொது வேட்பாளரின் அந்த நிலைப்பாடு என்பது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா? பொது வேட்பாளர் என்ற விவகாரம் சமூக வலை ஊடகங்கள் மற்றும் வெளிநாட்டு தொடர்பாளர்கள், அச்சு ஊடகங்கள் போன்றவற்றின் மூலமாக அநேகமாக வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் மாத்திரமல்ல இலங்கை பூராகவும் தமிழர்கள் பறந்து வாழுகிற நாடுகள் பூராகவும் அந்த செய்திகள் சென்றிருக்கிறது. ஆனால் அந்த செய்தியினுடைய விளைவு வாக்களிப்புக்கான ஒரு திருப்பத்தை நாங்கள் உருவாக்க வேணும். அந்த வாக்களிப்பை எப்படி நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் என்பது தான் மிக முக்கியமான விடயம். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 60% தாயக உறவுகள் புலம்பெயர்ந்த சக்திகளினுடைய கைகளில் தங்கித்தான் பெரும்பாலும் இருக்கிறது. புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் அவர்கள் தொடர்ச்சியாக தாயகத்தில் இருக்கிற மக்களுடன் பல்வேறு விதங்களில் உரையாடல்கள் தொடர்பாடல்களை மேற்கொள்கிறார். அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நீங்கள் எங்களுக்கு ஒரு சுயாட்சி, எங்களுக்கு ஒரு சுயநிர்ணயம் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை வெளிப்படுத்துவதற்கு ஜனநாயக ரீதியாக நாங்கள் இதில் யாரும் ரத்தம் சிந்த வேண்டியது, இதில் யாரும் போராட வேண்டிய தேவை இல்லை. எங்களுடைய ஜனநாயக பலமாக வச்சிருக்கிற அந்த வாக்குரிமையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இதில் நாங்கள் யார் பயன்படுத்தினோம் என்று, யாருக்கு பயன்படுத்தினோம் என்று கூட வெளியில் யாருக்கும் தெரியாது. அப்படியான முறைமையில் நடக்கிற இந்த பல பரீட்சையில் நாங்கள் எல்லோரும் சங்கு சின்னத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஏற்ற இறக்கங்கள், கோபதாபங்கள் எல்லாவற்றையும் மறந்து இனந்தான் உயிர் மானம் என்ற நோக்கத்தில் அவர்கள் தீர்க்கமாக எல்லோரும் சிந்தித்து இந்த முடிவை எடுப்பார்களாக இருந்தால், நான் ஏற்கனவே முதல் சொன்னது போல தென்னிலங்கையில் இருக்கிற எந்த ஒரு வேட்பாளரும்
50% தாண்ட விடாமல் எங்களால் தடுக்க முடியும். ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். தேர்தல் பகிஷ்கரிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டத்தை மக்கள் துரத்த வேண்டும். ஏனென்றால் இதில் தேர்தலை நாங்கள் பகிஷ்கரிப்போமாக இருந்தால் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் 50% தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நாங்களே கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். ஆகவே அந்த விஷ பரீட்சைக்கு மக்கள் செல்லக்கூடாது. அது தென்னிலங்கையில் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இலகுவான வழியை நாங்கள் ஏற்படுத்தக்கூடாது. 2005 அந்த வழிதான் அங்கு நடந்தது. 2005 தேர்தல் பகிஷ்கரிப்பின் மூலமாக நாங்கள் யார் வரக்கூடாது என்று நினைத்தாரோ அவர் வரவில்லை. ஆனால் வர வேண்டும் என்று நினைத்தவர் வந்தார். வந்ததால் என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த பரீட்சையில் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ கண்டிப்பாக வாக்களிக்க செல்ல வேணும். அதை புலம்பெயர்ந்த மக்களும் தாயகத்தில் இருக்கிற மக்களும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாக்களிக்க போகின்ற அன்றைய நேரம் நீங்கள் சங்கு சின்னத்துக்கு நேரே வாக்களியுங்கள் என்று புலம்பெயர்ந்த மக்கள் கட்டாயம் தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு தொடர்பாடல் இருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்வதன் மூலம் இது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் வாக்களிக்க போகின்ற அன்றைய நேரம் நீங்கள் சங்கு சின்னத்துக்கு நேரே வாக்களியுங்கள். திரு சபாகோதாஸ் அவர்கள் கூறிக்கொண்டது போலவே உண்மையிலேயே தமிழர்களாகிய எங்களுடைய கடமை, நாங்கள் எங்களுடைய தமிழ் ஈழத்துக்காக போராடி இருக்கின்றோம். இணைந்து நின்று எல்லோருமாக ஒருமுகமாக போராடி இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று பலர் கூடி இழுக்கின்ற ஒரு தேராக இந்த பொது வேட்பாளர் திரு அரியநேந்திரம் அவர்கள் இறங்கியிருக்கின்றார். மக்கள் சார்பாகவும் இந்த நிலைப்பாட்டு திரு சபாகோதாஸ் அவர்கள் கூறியது போலவே உண்மையிலேயே இதற்கான நிலைப்பாடுகள் புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்களின் கையிலும் இருக்கின்றது. தாயகத்தில் வாழுகின்ற மக்களிடம் இந்த நிலைப்பாடு இருக்கின்றது என்பதை உணர்ந்து நாங்களுக்கு இதனால் வேலை சேர்க்கின்ற பல விடயங்கள் இருக்கின்றது என்பது உலகளாவிய ரீதியில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உலக நாடுகளின் நிலைப்பாட்டில் இது ஒரு புறம்பான ஒரு அங்கீகாரத்தை தருகின்ற ஒரு களமாக அமைய இருக்கின்றது. உண்மையிலேயே இன்னும் ஒரு புறமாக பார்க்கின்ற போது பலரும் இணைந்து நிற்கின்ற ஒரு களமாக இருக்கின்றது. இந்த களத்தில் எல்லோரும் இணைந்து நிற்க வேண்டும் என்பது உண்மையான விடயம். நாங்கள் பேசிக்கொண்டது போலவே தமிழரசு கட்சியின் பல உபக்குழுக்கள் தீர்மானித்திருப்பது நிச்சயமாக ஒரு நல்ல விடயம். இந்த நல்ல விடயத்தை தமிழரசு கட்சியின் உண்மையிலேயே சிறப்பாக அதை முடிவு செய்ய வேண்டும். பொது வேட்பாளராகிய திரு அரியநேந்திரம் அவர்கள் சங்கின் கீழ் நீங்கள் அந்த சங்கை முழங்க வைக்க வேண்டும். தமிழர்கள் உலகாவிய ரீதியில் இதன் சிறப்புக்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் செயல்படுத்த வேண்டும். புறம்பெயர் நாட்டில் இருப்பவர்கள் நிச்சயமாக தங்கள் உறவுக்கு தாயகத்தில் இருப்பவர்களுக்கு அறிவித்து அதை பற்றி செயல்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுகளத்தில் சிறப்பாக எங்களோடு இணைந்து சபாகோதாஸ் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த அரசியல் ஆய்வுகளத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் இப்பொழுது ஒரு ஒற்றுமை நிலைப்பாடு, பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு பெருகி வரும் நிலையில் தாயகத்திலும் குறிப்பாக அநேகமான மாவட்டங்களில் தமிழ் பொது வேட்பாளர் என்கிற விடயத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலை மேலோங்கி வருகிறது. தமிழரசு கட்சி ரீதியான முடிவு பின்தள்ளப்படுவதில் திரு சுமந்திரன் அவர்கள் தான் பங்கெடுக்கிறார் என்பது தாயக புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு பல சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ கண்டிப்பாக வாக்களிக்க செல்ல வேணும். அதை புலம்பெயர்ந்த மக்களும் தாயகத்தில் இருக்கிற மக்களும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாக்களிக்க போகின்ற அன்றைய நேரம் நீங்கள் சங்கு சின்னத்துக்கு நேரே வாக்களியுங்கள். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.